ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன்.com. இந்த வெயிலில் உங்களுடைய செடிகளை எப்படிலாம் கேரிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படியே ஒரு சூப்பரான ஹார்வெஸ்ட்டும் பண்ண போகிறோம். இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வெயிலையுமே நல்லா தளிர் எடுத்து பூக்கள் வைக்கிறதுக்கு, செடிகள் வாடாமல் அப்புறம் குச்சிகள் காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு டிப்ஸு, ப்ளஸ் நல்ல ஒரு நீர் உரம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாவக்காய் அறுவடையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பிஞ்சு வச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு 2 காய்கள் பெருசாக இருக்குது. நம்ம இதை பறிச்சுக்கலாம். இதில் தான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி விதைகள் எடுத்து ஷேர் பண்ணியிருப்பேன். இன்னுமே விதைகள் இதுக்கப்புறம் வேணும்னாலும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, பாவக்காய் உங்களுக்கு மார்க்கெட்டில் வாங்கின காய் கொஞ்சம் பழுத்து இருந்துச்சுன்னா அதில் விதைகளை எடுத்து நீங்கள் வச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த மாதிரி இயற்கையான முறையில் நீங்கள் நல்லா அதுகளை பார்த்துக்கும் போது, அதுங்களுக்கு உரம் கொடுத்து நீங்கள் பார்க்கும்போது சூப்பராக உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா வளரும். ஸோ நான் என்ன தான் நம்ம இயற்கை உரங்களை நம்ம விரும்பினாலும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல உரங்களை நம்ம கொடுக்கும்போது நமக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்குது. ஸோ காயினுடைய வளர்ச்சியும் நல்ல பெருசாக நீளமாக நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்குது. இதனுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா இதில் ஒரு கால்வாசி, ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிபிள் மடங்கு எனக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா மொச்சை, இது ஈல்டு எடுக்கலன்னு பார்த்தா கொஞ்சம் முத்த மாதிரி இருக்குது. ஸோ அதை நான் நெத்துக்கு விட்டுட்டேன். இது ப்ளூ கலர் பூ இருக்கிறனால இது ஒயிட் மொச்சை. ஏற்கனவே நான் ஒன்று எடுத்து சாம்பிள் பார்த்து அதையுமே உங்களுக்கு வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ நம்ம சேனலில் விதை பகிர்வும் போயிட்டுருக்கு. நிறைய பேருக்கு விதைகள் கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேரை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக தொடர்ந்து இதுக்கப்புறம்னாலும் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கான விதைகளை நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஓரளவு நிறையா கலெக்ட் பண்ணிட்டேன். சுரக்காயுமே வந்துருச்சு, நெத்து வந்துட்டுருக்கு. இது அடுத்து பார்த்திங்கன்னா கோழி அவரை, அதுதான் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். அதுவுமே நிறைய ஈல்டு எடுத்துட்டேன். நிறையா கொஞ்சம் சேலும் பண்ணிட்டேன். பக்கத்தில் தெரிஞ்சவங்களுக்கு 15 ரூபா 10 ரூபான்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கூறுகளாக ஒரு 5-6 கூறுகளுக்கு மேலே கொடுத்துட்டேன். ஸோ நமக்கு என்ன தான் நம்மக்கிட்ட காய்கள் அதிகமாக வந்தாலும் நமக்கு தேவையான அளவு தான் எடுக்க முடியும். அதுக்கு மேலே தின்னா திகட்டிடும். ஸோ அதை மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம். விருப்பப்பட்டால் நமக்கு ஒரு செலவுக்கு, ஒரு டீ செலவுக்கு ஒரு 10 ரூபா, அந்த மாதிரி பசங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் செலவு கூட நம்ம அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது கத்திரிக்காய் அடிக்கடி நான் எடுக்கக்கூடியது தான். ஸோ நீங்கள் கத்திரிலாம் எந்த ரகமாக இருந்தாலும் மண்ணில் ஒரு குச்சி வச்சிட்டிங்கன்னா அது நீங்கள் 2 வருடம் 3 வருடங்கள் கூட வச்சுக்கலாம். நல்லா கவர் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே முளைக்கும். அடுத்து நம்ம ரோஸ் செடிகளை பாதுகாக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு டிப்ஸும் பார்த்துக்கலாம். நீங்கள் மேலே பார்த்திங்கன்னா இலைகள் மேலே பூச்சிகள் வரும். இது எனக்கு பாதியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா தேனி தாங்க. தேனி அந்த இலையை அப்படியே ரவுண்டாக ஆஃப் சர்க்கிளில் கட் பண்ணிட்டு போயிடுது, சுருட்டி எடுத்துகிட்டு போயிடுது. அது ஏன்னு தெரியலை. ஸோ மற்றபடி எனக்கு இந்த ஸ்பைடர் பிரச்சனைலாம் இருக்கிறதில்ல. அதே மாதிரி மாவு பூச்சி, அஸ்வினி பூச்சி அந்த தொல்லைகளும் அதிகமாக இல்லை. ஏன்னா அதுக்கான பூச்சி வெரைட்டி நான் கரெக்டாக கொடுக்குறேன். ஸோ இதுதான் என்னுடைய செடிகளும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நிறைய கொத்தாக முட்டுக்கள் வைக்குது. ரோஸ் செடிகளுக்கு பிடிச்ச ஒரு உரம்னு பார்த்திங்கன்னா அது நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதை நான் யூஸ் பண்ணி அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு மண்ணுன்னு பார்த்திங்கன்னா மண் கொஞ்சம் நல்ல ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த வெயிலுக்கு மேலே காயக்கூடாது. நல்லா இருக்க செடி கூட சீக்கிரம் செத்து போயிடும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி நல்லா தென்னை மட்டை இருந்தால் மூடாக்கு போடுங்க. அது பெஸ்ட்டான ஒரு மூடாக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் அது மேலே பார்த்திங்கன்னா வைக்கோல், இந்த மாதிரி காஞ்ச இலைகள் அதை மாதிரியும் போடலாம். அதெல்லாம் நீங்கள் போடும்போது நீங்கள் லிக்விட் ஃபர்டிலைசர் நல்லா புளிக்க வச்சு கொடுக்கும்போது சீக்கிரமாக மக்கிடும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி மட்டைங்களை எடுத்து வைக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படிலாம் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மண் சீக்கிரமாகவே நல்லா காஞ்சி போகாது. செடிகளுமே செழிப்பாக பசுமையாக இருக்கும். ஸோ நீங்கள் 2 நாளைக்கு ஒரு தண்ணி கொடுத்தாலுமே அந்த செடிகளுக்கு தேவையான ஈரம் கிடச்சிட்ருக்கோம். அதுக்கு நான் சொல்ல வரேன். ரெகுலராக கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். அடுத்து வானம் பார்த்த மிளகாய் நிறையவே நம்ம இதை எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணியாச்சு. மறுபடியும் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் நல்ல மாவெல்லாம் புளிக்க வச்ச மாவு. ஸோ அதை மாதிரி நான் வீட்டில் கிடைக்கிற எந்த ஒரு வேஸ்ட்டையுமே தண்ணியை கீழே ஊற்ற மாட்டேன். இதை மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே வருவேன். வீக்லி ஒன்ஸ் இதை மாதிரி சேவ் பண்ணிக்கிட்டு வாரத்தில் 2 முறை என்னோடய செடிகளுக்கு இப்படி தான் கொடுக்குறேன். இது மாதிரி தான் நான் கேர் பண்ணிட்டு வரேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.